பயிலுவோம் இயந்திர இயல் பழகுத் தமிழில். அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகுத் தமிழில். வழங்குவது தமிழ்மெக்-தாளமுத்து. Hi students, இன்று ME 8594 ME 6505 Dynamics of Machines. இதில் 5th யூனிட் மெக்கானிசம் ஆஃப் கண்ட்ரோல். இதில் மாடியூல் 5.05. இந்த 5.05ல 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இது வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் ஹைட் ஆஃப் வாட் கவர்னர். செகண்ட் ஒன் இஸ் வாட் இஸ் த லிமிட்டேஷன் ஆஃப் வாட் கவர்னர். இந்த முதல் கொஸ்டினுக்கு வாட் கவர்னருடைய ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணி காட்டணும். ரெண்டாவது வாட் கவர்னருடைய லிமிட்டேஷன் என்ன, ஏன் இது மற்ற கவர்னர் மாதிரி நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகலை அப்படிங்கிறதுக்கு விளக்கம் நம்ம சொல்லணும். இது ரெண்டும் தனித்தனியாகவே 2 மார்க்ஸ் ஆர் 4 மார்க் கொஸ்டினாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த லிமிட்டேஷனுங்கிறத நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சாதான் பின்னால படிக்கக்கூடிய கவர்னர்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ அடுத்ததை பார்ப்போம். இந்த டெரிவேஷன் ஃபார் ஹைட் ஆஃப் வாட் கவர்னர். முதல்ல ஹைட்டுங்கிறது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம். இது இந்த லைன் ஸ்பிண்டிலுடைய லைன், இது ஸ்லீவ். இந்த ஸ்பிண்டில்ல தான் இந்த ஸ்லீவ் ஸ்லைட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது ஸ்லைட் ஆகும் போதெல்லாம் இந்த பிவட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, பிங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த பால் உடைய சென்டருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஹச்ங்கிறது இதுதான் ஹைட்டு. இது வேரி ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த வேரியேஷன் தான் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, இந்த ஸ்லீவ் உடைய மூவ்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ஸ்லீவ் மூவ்மெண்ட் த்ராட்டில் வால்வ் ஆக்சுவேஷனுக்கு போகுது. த்ராட்டில் வால்வை க்ளோஸ் பண்றதுக்கோ அல்ல ஓபன் பண்றதுக்கோ இந்த மூவ்மெண்ட் தான் ஆகுது. ஹச்ங்கிற இந்த ஹைட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த ஹச் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், ஸ்லீவ் மேல போகுதுன்னு அர்த்தம். அப்ப அங்க த்ராட்டில் வால்வ் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஹச்ங்கிற வேல்யூ அதிகமாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த த்ராட்டில் வால்வ் ஓபன் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப இந்த ஹெச்ங்கிற வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதைத்தான் நம்ம இப்ப டிரைவ் பண்ணி பார்க்க போறோம். இப்ப இதுல let m is equal to mass of the ball in kg, w weight of the ball in newton, m into g, t tension in the arm in newton, omega angular velocity of the arm and the ball about the spindle in radian per second. ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகும் போதெல்லாம் என்ன ஆகும், இந்த பாலும் ஆர்மும் சேர்த்து ரொட்டேட் ஆகும். ஏன்னா இங்க அது பிவட் பண்ணிருக்கு. r is equal to radius of the path of the rotation of the ball. இந்த பால் ரொட்டேட் ஆகும்போது இந்த ஸ்பிண்டிலை சுத்தி இப்படி ரொட்டேட் ஆகிறதுக்கு போது இருக்கக்கூடிய இந்த ரேடியஸ் தான் r. Fc centrifugal force acting on the ball in Newton. இதை எப்படி கால்குலேட் பண்ணணும், m into omega square into r. H height of the governor in meters. When rotating at an equilibrium speed, the radius of rotation is such that the inward controlling force completely balances the outward centrifugal force. இந்த பால் ரொட்டேட் ஆகும்போது இதுல ஒரு centrifugal force டெவலப் ஆகும்னு சொன்னோம், அது radially outward force. அதே சமயத்துல இந்த பால் ஒரே ரேடியஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா என்ன மீனிங் நம்ம சொன்னோம், இந்த பால் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுதுன்னு அர்த்தம். ஈக்லிபிரியம் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணும்போது இதனுடைய இன்வெர்ட் ஃபோர்ஸ், ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ஃபோர்ஸ், இந்த இதுக்கு பேரு கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ்னு பேர். அந்த கண்ட்ரோலிங் ஃபோர்ஸும் இந்த சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகுறதுனால தான் இந்த பால் இதே ரேடியஸை மெயின்டைன் பண்ணுது. இதே ரேடியஸ்ங்கிறத நம்ம என்ன சொல்லலாம், இதே ஹைட்டை மெயின்டைன் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதுதான் இங்க ஃபர்தரா பார்ப்போம். The ball is in equilibrium under the action of following 3 forces. என்னென்னு பார்ப்போம். The weight of the ball W acting vertically downward force due to gravitational force. Okay. இது centrifugal force acting radially outwards. Tension in the arm. இந்த arm இந்த பாலை ஹோல்டு பண்ணிருக்கிறதுனால இதுல ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். It is assumed that mass of the arms, links and sleeve are negligible. இதுல இந்த ஆர்ம் உடைய வெயிட், இந்த ஸ்லீவ் உடைய வெயிட், இந்த லிங்க்ஸ் இருக்குல்ல கீழே லிங்க் பண்ற வெயிட், இதெல்லாம் நெக்லிஜிபிள்னு வச்சுக்கிட்டோம். ஏன்னா நெக்லிஜிபிள் as compared to mass of the ball.
இந்த பால் உடைய வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆர்ம் லிங்க் இந்த ஸ்லீவ் உடைய வெயிட் எல்லாம் ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கு. நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல படிச்சது கணக்கா இந்த பாயிண்ட் ஓக்கு மூமெண்ட் எடுப்போம். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல என்ன படிச்சோம், ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து இதுல ஆக்ட் பண்ற போர்சஸ்க்குலாம் நம்ம மூமெண்ட் எடுத்தோம்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கிற மூமெண்ட் பூராமே கிளாக் வைஸ் டைரக்ஷன் மூமெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படி இருந்தால்தான் அது வந்து ஈக்குலிபிரியம் நம்ம சொல்றோம். ஓங்கிற பாயிண்ட்டை நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்கிடுவோம். இப்ப முதல்ல டீங்கிறத டென்ஷனை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஓங்கிற பாயிண்ட் வழியவே போகுது, அதனால அதுக்கு வந்து மூமெண்ட் கிடையாது. இது வந்து இந்த எஃப்சி ஃபோர்ஸ் இன்ட்டு வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் அண்ட் த ஃபோர்ஸ். வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து எதா இருக்கு, ஹெச்சா இருக்கு. எஃப்சி இன்ட்டு ஹெச். இது வந்து அபவுட் த பாயிண்ட் ஓக்கு வந்து கிளாக் வைஸ் மூமெண்ட்ல இருக்குது. இந்த டவுன்வர்ட்ல ஆக்ட் பண்ற ஃபோர்ஸுக்கு இந்த பாயிண்ட் ஓக்கு ரெஃபரன்ஸா நம்ம ஒரு மூமெண்ட் எடுத்தோம்னா அது ஈக்குவலா இருக்கணும். இதுல ஃபோர்ஸ் வந்து டபிள்யூ, இதுக்கான வெர்டிகல் டிஸ்டன்ஸ் வந்து ஆர். இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் மூமெண்ட் டபிள்யூ இன்ட்டு ஆர். இது ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது ரெண்டும் ஈக்குலிபிரியத்துல இருக்கு. இப்ப இந்த டபிள்யூங்கிறத என்னன்னு பார்த்தோம், எம் இன்ட்டு ஜின்னு பார்த்தோம். அப்ப எம் இன்ட்டு ஜி இன்ட்டு ஆர். இந்த எஃப்சிங்கிறத நம்ம என்னன்னு பார்த்தோம், எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர்ங்கிறது பார்த்தோம். அப்ப எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு எம் ஜி ஆர். இதுல இந்த எம் எம் கேன்சல் ஆயிடுது, ஆர் கேன்சல் ஆயிடுது, மீதி இருக்கிறது இங்க ஒமேகா ஸ்கொயர் ஹெச் இருக்கு, இங்க ஜி மட்டும்தான் இருக்கு. அப்ப ஹெச்ங்கிற வேல்யூ தான் நமக்கு வேணும். therefore h is equal to g divided by omega square. ஒமேகாங்கிறத ஆர்பிஎத்துல சொல்றதா இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும், 2πn divided by 60 எழுதணும். இங்க ஸ்கொயர் இருக்கு, அப்ப 2πn divided by 60 the whole square அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிடலாம். இதுதான் ஜிக்கான வேல்யூ. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. நியூமரிக்கல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது வந்து h is equal to 895 divided by n square. இதுல nங்கிறது என்னது, RPM of the spindle. இதுதான் h கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நம்ம இதை ஃபர்ஸ்ட் இதுக்கு டெரைவ் பண்ணிட்டோம். ரெண்டாவது இதுக்கான லிமிட்டேஷன் சொல்றாங்களே அது என்னங்கிறத இப்ப பார்ப்போம். லிமிட்டேஷன்ஸ். இப்ப இந்த ஈக்குவேஷனை பாருங்க, h is equal to 985 divided by n square. இப்ப இந்த n ஸ்கொயர்ங்கிறது கூடிக்கிட்டே போச்சுன்னா h உடைய வேல்யூ எப்படி இருக்கும், மேல இருக்கிறது கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு 895ங்கிறது. இப்ப கீழே இருக்கிறது கூடிக்கிட்டே போச்சுன்னா இந்த வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் அமௌண்டா ஆயிரும். இப்ப இந்த கிராஃப்ல பார்த்தோம்னா இதுதான் ஹெச்ங்கிற வேல்யூ, இது வந்து ஆர்பிஎம். 50 ஆர்பிஎம் இருக்கும்போது இதனுடைய ஹெச் வேல்யூ வந்து அதிகமா இருக்கு. 100 இருக்கும்போது ஏறக்குறைய ஹெச் வந்து 0.1 இருக்குது. 200 வரும்போது என்ன ஆகுது, இன்னும் ரொம்ப குறைஞ்சது 0.025 அவ்வளவுதான் இருக்குது. இன்னும் கூட கூட இது வந்து நியர்லி 0 நெருக்கி போய்கிட்டே இருக்கு. இந்த ஹைட்டுங்கிறது இந்த இதுல பார்த்தோம்னா என்ன ஆகுது, இந்த ஸ்லீவ் உடைய ஹைட் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா தான் இந்த throttle valve ஆக்சுவேட் பண்ண முடியும். ரொம்ப மைன்யூட்டா ரொம்ப 0.1 mm இருந்துச்சுன்னா இந்த இதை ஆக்சுவேட் பண்ணுமா, ஆக்சுவேட் பண்ணாது. throttle valve அதை ஆக்சுவேட் பண்ணாது. throttle valve எந்த மூமெண்ட்டுக்கும் ஆகாது. இதுதான் அதனுடைய லிமிட்டேஷன். அதை எப்படி நம்ம வேர்டிங்ஸா எழுதுறதுங்கிறத இப்ப பார்ப்போம். From the equation h is equal to 985 divided by n2, it is noticed that at high speeds the value of h is very small. At high speed operations the percentage of changes in the sleeve position is very small. 200 rpmத்துக்கும் 300 rpmத்துக்கும் h வேல்யூ வந்து இவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஸ்மால் வேல்யூ. This small change in height is insufficient to operate the mechanism to give necessary change in fuel supply. fuel supply change நல்லா பண்ணணும்னா இந்த throttle valve வந்து நல்லா திறந்து மூடுறதுக்கு இருக்கணும். இந்த ஸ்லீவ்ல ஏற்படக்கூடிய small change வந்து insufficient. Therefore this type of governor works satisfactorily only at low speeds. இந்த லோ ஸ்பீட்ஸ்ல மட்டும்தான் இந்த கவர்னர் வந்து நல்லா பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ணும். இங்க வரும்போது இந்த ஸ்லீவ் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கு. அதனால இந்த throttle valve அதனால ஆக்சுவேட் பண்ண முடியாது. அதனால ஃபியூயல் சப்ளை கண்ட்ரோல் ஆகாது. அதனால இந்த கவர்னர் வந்து இன்எஃபிஷியன்ட்டா ஆயிரும். இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல
புரியறதுக்கு கஷ்டமானது எதுவுமே இல்லை. என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளும் வரும். அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூலை பாருங்கள். உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிரும். அப்போ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students. Thank you.